Hello students, welcome to Shiny Max 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல முதல் கொஸ்டின் பார்க்கலாம். f is equal to x, y, xy belongs to capital N மற்றும் y is equal to 2x ஆனது எண்ணின் மீதான ஓர் உறவு என்க. இங்க நம்ம முதல் f கண்டுபிடிக்கணும். அதுவும் xy இந்த ஃபார்மட்ல கண்டுபிடிக்கணும். xy ரெண்டுமே இயல் எண்கள். கேபிட்டல் N அப்படின்னா இயல் எண்கள். இயல் எண் 1ல இருந்தே தொடங்கும். முதல்ல அதை எழுதிக்கலாம். x is equal to 1ல இருந்தே தொடங்கலாமா? 1 2 3 4 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். நீங்க 3 அல்லது இந்த மாதிரி 4 நம்பர் எழுதிக்கிட்டு எக்ஸெட்ரா போட்டுக்கோங்க. அடுத்து y பாருங்க, xy ரெண்டுமே இயல் எண்கள் தான். அப்ப y-யோட மதிப்பு என்னது? இதே தான் வரும். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 4 எக்ஸெட்ரா. இங்க சமன்பாடு y is equal to அப்படின்னு கொடுத்திருக்கனால எக்ஸோட பிளேஸ்ல இங்க இருக்க ஒவ்வொரு மதிப்பா பிரதியிட்டு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். முதல்ல எக்ஸோட பிளேஸ்ல 1 பிரதியிடலாமா? x equal to 1 இங்கதான் பிரதியிடணும். y is equal to அங்க 2 இருக்கு இன்டு எக்ஸ். எக்ஸோட மதிப்பு 1ன்னு எடுத்துக்கிட்டோம். பெருக்குங்க, ஈர் 1 2. இனி இந்த ஃபார்மட்ல எழுதலாம். முதல் எக்ஸ் இருக்கு, அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது? 1. அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். கமாக்கு அடுத்து ஒய் இருக்கு, ஒய்யோட மதிப்பு 2. சரிங்களா? இனி எக்ஸோட பிளேஸ்ல 2ன்னு பிரதியிடலாம். x equal to 2, y is equal to அங்க 2 இருக்கு இன்டு எக்ஸ். எக்ஸோட மதிப்பு இப்போ 2. 2ஐயும் பெருக்குனா 4ன்னு கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 4. இனி 3ன்னு பிரதியிடலாமா? x equal to 3, y is equal to 2 இன்டு எக்ஸ். எக்ஸோட மதிப்பு இப்போ 3, ஈர் 3 6. எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 6. இனி 4ன்னு பிரதியிடலாம். x equal to 4, y is equal to அங்க 2 இருக்கு, எக்ஸோட பிளேஸ்ல 4ன்னு பிரதியிடலாம். ஈர் 4 8. எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 8. இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 4 கண்டுபிடிச்சா போதும். இனி f எழுதிக்கலாமா? f is equal to இந்த சைட்ல கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை வரிசை எழுதிருங்க. முதல் 1, 2, அடுத்து 2, 4, இனி 3, 6, 4, 8 இப்படி போயிட்டே இருக்கும். அதுல எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுக்கோங்க. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். f கண்டுபிடிச்சாச்சு. இனி மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. மதிப்பகம் கண்டுபிடிக்கணும், துணை மதிப்பகம் கண்டுபிடிக்கணும், வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அம்புகுறி படம் வரையலாம். எழுதிக்கிறேன் அம்புகுறி படம். முதல் எக்ஸ், இங்க எக்ஸ் எழுதிருக்கோம் பாத்தீங்களா? இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 3 4 எக்ஸெட்ரா. அடுத்து ஒய், இங்க எழுதிருக்க இதே தான் எழுதிக்கணும். ஆனா இங்க ஒய்யோட மதிப்புல கடைசி என்ன எழுதிருக்கோம்? 8 இருக்கா? அதனால 8 வரை எழுதிக்கிட்டு அடுத்து எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 எக்ஸெட்ரா. இங்க எஃப் தானே இருக்கு, அதனால சென்டர்ல எஃப்னு போட்டுக்கலாம். இப்ப குறிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை எக்ஸ்ல பார்க்கணும், ரெண்டாவது இருக்கக்கூடியதை ஒய்ல பார்க்கணும். அப்போ எக்ஸ்ல என்னது? 1 இங்க இருக்கு, ஒய்ல 2 இங்க இருக்கு. அப்போ 1 2 இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு நடுவுல அம்புகுறி போட்டுருங்க. இனி எக்ஸ்ல 2 இங்க இருக்கு, ஒய்ல 4 இங்க இருக்கு, கோடு போட்டுருங்க, நடுவுல அம்புகுறி. இனி எக்ஸ்ல 3, ஒய்ல 6, எக்ஸ்ல 3 இங்க இருக்கு, ஒய்ல 6 இங்க இருக்கு. ஓகே, கோடு வரைஞ்சிட்டேன். அம்புகுறியும் போட்டுடலாம். அடுத்து எக்ஸ்ல 4, ஒய்ல 8, எக்ஸ்ல 4, ஒய்ல 8. இப்ப அம்புகுறி படம் வரைஞ்சிட்டோம். இனி முதல் மதிப்பகம் கண்டுபிடிக்கலாமா? மதிப்பகம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது எக்ஸ்ல உள்ளது. சரிங்களா? அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து துணை மதிப்பகம். துணை மதிப்பகம்னா ஒய்ல உள்ளது. இது அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்கிறேன். 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. 4 நம்பரை மட்டும் எழுதிக்கிட்டு அடுத்த எக்ஸெட்ரா போட்டுக்கோங்க. இனி வீச்சகம். வீச்சகம் அப்படின்னா என்னன்னா ஒய்ல உள்ளதுதான், ஆனா இங்க தொடர்புல இருக்கக்கூடியது. 1 இங்க தொடர்புல இல்ல, அப்ப அதை எழுதக்கூடாது. 2 அங்க 1உடன் தொடர்புல இருக்கு, அப்ப 2 எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். 3 எழுதக்கூடாது, 4 எழுதலாம், ஏன்னா அங்க தொடர்புல இருக்கு.
அடுத்து 5 எழுதக்கூடாது 6 எழுதிக்கலாம், அதுவும் தொடர்புல இருக்கு. இனி 7 எழுதக்கூடாது 8 எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால எக்ஸெட்ரா பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். புரியுதா? வீச்சகம்னா இங்க இருக்கக்கூடியதுதான், ஆனா அங்க தொடர்புல இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதிக்கணும். இனி இந்த உறவு சார்பாகுமா, அதாவது இது சார்பா இல்லையான்னு கேக்குறாங்க. சரிங்களா? பாருங்க, இத மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடியத துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே துணை மதிப்பகத்துல ஒரு நிழலுறு இருக்கணும். பாருங்க, இங்க ஒன்னோட நிழலுறு என்னது 2, அடுத்த நம்பர் 2, 2ஓட நிழலுறு 4, 3ஓட நிழலுறு 6, 4ஓட நிழலுறு 8. இனி இதுக்கு அடுத்து 5 வரும். 5க்கும் நிழலுறு இருக்கும். ஏன்னா இங்க எக்ஸெட்ரா இருக்கு பாத்தீங்களா, அதனால இங்க நிறைய எண் வரும். அப்போ இங்க எல்லா உறுப்புக்குமே அங்க கண்டிப்பா நிழலுறு இருக்கும். சரிங்களா? அதனால இது சார்பு தான், எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. எஃப் இன் ஒவ்வொரு மதிப்பக உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழலுறு உள்ளது, எனவே எஃப் ஆனது ஒரு சார்பாகும். அதாவது இங்க எல்லா உறுப்புக்குமே அங்க ஒரே ஒரு நிழலுறு தான் இருக்கு, அதனால இது சார்பாகும். சரிங்களா? இவ்வளவுதான் இந்த சம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8 என்க. கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 1. இப்ப இதை யூஸ் பண்ணி கேபிட்டல் ஆரோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், அதாவது ஸ்மால் எக்ஸோட வேல்யூ என்னன்னா கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் ஸ்மால் எக்ஸோட வேல்யூவா எடுத்துக்கணும். அதாவது இங்க ஒரு சமன்பாடு இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். இதை எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இனி எக்ஸோட பிளேஸ்ல முதல் 3 பிரதியிடலாம். பிரதியிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 3 சமம் மறுபடியும் எக்ஸ், அதுக்கு பதில் 3, இனி அந்த ஸ்கொயர் பிளஸ் அந்த 1. 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 9. அடுக்குல 2னா இந்த 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 9 பிளஸ் அந்த 1. இப்போ 9ஐயும் 1ஐயும் கூட்டினா 10ன்னு கிடைக்கும். இனி இதை இந்த ஃபார்மெட்ல எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ், அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது 3. கமாக்கு அடுத்து என்னது இருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து எக்ஸோட பிளேஸ்ல 4 பிரதியிடுங்க. பிரதியிடலாமா? பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 4 சமம் மறுபடியும் எக்ஸ், அதுக்கு பதில் 4, இனி அந்த ஸ்கொயர் பிளஸ் 1 சமம் 4 ஸ்கொயரோட மதிப்பு 16 பிளஸ் 1. 16க்கு கூட 1 கூட்டினா 17. ஓகே, இப்போ எக்ஸோட மதிப்பு 4 கமா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 17. அடுத்து எக்ஸோட பிளேஸ்ல 6 பிரதியிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 6. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 6 மறுபடியும் எக்ஸ், அதுக்கு பதில் 6, அடுத்து அந்த ஸ்கொயர் பிளஸ் அங்கே இருக்கக்கூடிய 1. இனி 6 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 36 பிளஸ் இந்த 1. 36ஐயும் 1ஐயும் கூட்டினா 37ன்னு கிடைக்கும். ஓகே, எக்ஸோட மதிப்பு 6, எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 37. கடைசியா எக்ஸோட பிளேஸ்ல 8 பிரதியிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 8. அப்போ எஃப் ஆஃப் 8, எக்ஸோட பிளேஸ்ல 8, அடுத்து அந்த ஸ்கொயர் பிளஸ் அந்த 1. 8 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 64 பிளஸ் இந்த 1. 64ஐயும் 1ஐயும் கூட்டினா 65ன்னு கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு 8 கமா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 65. இப்போ ஆர் எழுதிக்கலாமா? ஆர் இஸ் ஈக்குவல் டு சைட்ல கண்டுபிடிச்சிருக்கத வரிசை எடுத்து எழுதிக்கலாம். முதல் 3 கமா 10, 3 கமா 10, அடுத்து 4 கமா 17 கமா 6 கமா 37, அடுத்து 8 கமா 65. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப கொஸ்டினை பாருங்க. எக்ஸில் இருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா, அதாவது எக்ஸ்ல இருந்து எண்ணுக்கு சார்பா இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்புகுறி படம் வரையணும். எழுதிக்கிறேன் அம்புகுறி படம். முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? கேபிட்டல் எக்ஸ். அப்ப கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். கேபிட்டல் எக்ஸோட மதிப்பு என்னது 3, 4, 6, 8. இதை எழுதிக்கிறேன். 3, 4, 6, 8. சரிங்களா? அடுத்து என்னது இருக்கு? கேபிட்டல் என். கேபிட்டல் என். கேபிட்டல் என்னா இயல் எண்கள். இது 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும். கமாக்கு அடுத்து பாருங்க 10 இருக்கா, அப்ப எக்ஸெட்ரா போட்டுக்கிட்டு 10 எழுதிக்கோங்க. அடுத்து 17 இருக்கு, எக்ஸெட்ரா போட்டுக்கிட்டு 17. இனி 37, எக்ஸெட்ரா போட்டுக்கிட்டு 37.
அடுத்து 65 எக்ஸெட்ரா போட்டுக்கிட்டு 65. சரிங்களா? ஏன்னா இங்க 65 வரை எழுத இடம் தேவையாது, அதனால தேவையானதை எழுதிக்கிட்டு எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்ப இங்க ஆர் தானே இருக்கு, அதனால சென்டர்ல ஆர் போட்டுக்கலாம். போன சம்மில் எஃப் இருந்து, அதனால எஃப் போட்டுக்கிட்டோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதை எக்ஸ்ல பார்க்கணும், ரெண்டாவது இருக்கக்கூடியதை எண்ணில் பார்க்கணும். எக்ஸ்ல 3, எண்ணில் 10. எக்ஸ்ல 3 இங்க இருக்கு, எண்ணில் 10 இங்க இருக்கு. அப்ப கோடு வரைஞ்சுக்கிட்டு நடுவில் இந்த மாதிரி அம்புகுறி. இனி எக்ஸ்ல 4, எண்ணில் 17. 4, 17. அடுத்து எக்ஸ்ல 6, எண்ணில் 37. 6, 37. இனி எக்ஸ்ல 8, எண்ணில் 65. 8, 65. அம்புகுறி படம் வரைஞ்சிட்டோம். இப்ப இது சார்பா இல்லையான்னு பார்க்கலாமா? அதாவது மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே துணை மதிப்பகத்துல ஒரே ஒரு நிழலுறு இருக்கணும். பாருங்க, 3க்கு 10 மட்டும் நிழலுறு, 4க்கு 17, 6க்கு 37, 8க்கு 65. இங்க மொத்தமா 4 உறுப்பு தான் இருக்கு. அந்த 4 உறுப்புக்குமே அங்க ஒரு நிழலுறு இருக்கு. அப்ப இது என்னது? சார்பு. எழுதியிருக்கேன் பாருங்க, இது ஒரு சார்பாகும். ஏனெனில் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் எண்ணில் ஒரே ஒரு நிழலுறு உள்ளது. சரிங்களா? இவ்வளவுதான் இந்த சம். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட சார்பு f such that x, அதாவது f of x தான் கொடுத்திருக்காங்க. x ஸ்கொயர் மைனஸ் 5x கூட்டல் 6, அதை எழுதிக்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டு எக்ஸ் கூட்டல் 6 எனில் 4 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். f of மைனஸ் 1 பாருங்க, f சேமா இருக்கா? ஆனா எக்ஸ் உடைய பிளேஸ்ல என்னது இருக்கு? மைனஸ் 1 இருக்கு. அப்ப இங்க எக்ஸோட பிளேஸ்ல மைனஸ் 1 அப்படின்னு பிரதியிடணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு, அதுக்கு பதில் மைனஸ் 1. அடுத்து அந்த ஸ்கொயர், இனி மைனஸ் 5, அப்புறம் எக்ஸ் இருக்கு, எக்ஸுக்கு பதில் மைனஸ் 1 பிளஸ் அந்த 6. இப்ப பாருங்க, அடுக்குல இருக்கக்கூடியது ரெட்டை எண். அடுக்குல ரெட்டை எண்ணா இருந்துன்னா மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். ஒற்றை எண்ணா இருந்துன்னா மைனஸ் மைனஸா தான் இருக்கும். 2 ரெட்டை எண், அப்ப மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டா. இனி 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்கும். இப்போ மைனஸ் 5ஐயும் மைனஸ் 1ஐயும் பெருக்கலாமா? பிராக்கெட்டுக்குள்ள இருக்கனால பெருக்கணும். பெருக்கும் போது 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும். 5ஐயும் 1ஐயும் பெருக்குனா 5. அடுத்து பிளஸ் அந்த 6. இப்ப எல்லாமே பிளஸ் தானே, கூட்டிருங்க. 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6, 6க்கு கூட 6 கூட்டினா 12. இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of 2 into a is equal to, இப்ப x இருக்கக்கூடிய பிளேஸ்ல 2 into a இருக்கு. அப்ப பிரதியிடலாம். முதல் x இருக்கு, அதுக்கு பதில் 2 into a. இனி அங்க ஸ்கொயர் இருக்கா, அதனால ஹோல் ஸ்கொயர். இனி மைனஸ் 5 into x, xக்கு பதில் 2 into a. அடுத்து பிளஸ் அந்த 6. இப்போ இந்த ஸ்கொயர் இந்த ரெண்டுக்குமே பொதுவு. முதல் 2 ஸ்கொயர் பண்ணலாமா? 2 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு கிடைக்கும். அடுக்குல 2னா இந்த 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4. இனி a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர். அடுத்து மைனஸ் நம்பரை பெருக்குங்க. i2 10. அடுத்து இந்த a அப்படியே வந்துரும் பிளஸ் அந்த 6. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of 2. இப்ப x உடைய பிளேஸ்ல 2 இருக்கு. ஓகே, முதல்ல x இருக்கு, அதுக்கு பதில் 2. அடுத்து அந்த ஸ்கொயர். சரிங்களா? ஸ்கொயர் போட்டுருங்க. மைனஸ் 5 இன்டூ எக்ஸ், எக்ஸுக்கு பதில் 2. அடுத்து பிளஸ் அந்த 6 பிளஸ் 6. ஓகே, 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். மைனஸ் i2 10 பிளஸ் 6. இப்ப பிளஸ்ல இருக்கக்கூடியதை கூட்டலாம். 4க்கு முன்னாடி எந்த குறியீடும் இல்ல, எந்த குறியீடும் இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் 4ஐயும் பிளஸ் 6ஐயும் கூட்டுங்க. கூட்டுனா 10ன்னு கிடைக்கும். நடுவுல மைனஸ் 10 இருக்கு. இப்ப 10ல இருந்து 10 கழிச்சா 0. இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். f of x மைனஸ் 1. முதல் f of x எடுத்து எழுதிக்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் பிளஸ் 6. ஓகே, இப்ப எக்ஸோட பிளேஸ்ல x மைனஸ் 1 இருக்கு. அப்போ எக்ஸோட பிளேஸ்ல x மைனஸ் 1 அப்படின்னு பிரதியிடலாமா? x இருக்கு, அதுக்கு பதில் x மைனஸ் 1. இனி அங்க ஸ்கொயர் இருக்கு, நம்மளும் போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ் 5 இன்டூ எக்ஸ், எக்ஸுக்கு பதில் x மைனஸ் 1. இனி பிளஸ் அந்த 6. இப்ப பாருங்க, நடுவுல மைனஸ், அடுக்குல 2. அப்ப என்ன ஃபார்முலா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா. இங்க நடுவுல மைனஸ், அடுக்குல 2. அதனால இதை எப்படி எழுதிக்கலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ab பிளஸ் b ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம்.
முதல்ல ஏ இருக்கா, அப்ப ஏருடைய பிளேஸ்ல அங்க என்னது இருக்கு, எக்ஸ் இருக்கு. அதனால ஏயோட பிளேஸ்ல எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இனி அந்த ஸ்கொயர், இனி மைனஸ் ஃபார்முலால 2 இருக்கு இன்டூ ஏ. ஏருடைய பிளேஸ்ல எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் தான் எழுதிக்கணும். அடுத்து பி. இப்ப பி உடைய பிளேஸ்ல என்னது இருக்கு, 1. ரெண்டுலயே மைனஸ் இருக்கு. பி உடைய பிளேஸ்ல 1 இருக்கு. அப்ப பியோட பிளேஸ்ல 1 பிளஸ் பியோட பிளேஸ்ல என்னது 1, அடுத்து அந்த ஸ்கொயர். இப்ப இதை நம்ம விரிவுபடுத்தியாச்சு. இனி இதை எழுதிக்க போறோம். மைனஸ் 5 உள்ள கொண்டு பெருக்கலாமா, மைனஸ் 5ஐயும் எக்ஸையும் பெருக்கலாம். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். 5 எக்ஸையும் பெருக்குனா 5x. இனி மைனஸ் 5ஐயும் இந்த மைனஸ் 1ஐயும் பெருக்கலாம். இப்போ 2 மைனஸ் இருக்கு. பெருக்கும் போது 2 மைனஸ்னா அது பிளஸ் ஆயிடும். 5ஐயும் 1ஐயும் பெருக்குனா 5. அடுத்து அந்த பிளஸ் 6. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி ஒரு மைனஸ் தான் இருக்கு, அது அப்படியே வந்துடும். நம்பரை பெருக்குங்க. 1 2. இந்த எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். அடுத்து இந்த மைனஸ் 5x அப்படியே வந்துடும். இனி பிளஸ் 5 பிளஸ் 6 ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. அப்போ கூட்டிருங்க, பிளஸ் போட்டு கூட்டணும். 5 6 கூட்டினா 11. ஓகே, இனிமே எக்ஸ் ஸ்கொயர் ஒரு வாட்டி தான் இருக்கு, அது அப்படியே வந்துடும். இனி இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டே சால்வ் பண்ணலாமா, ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீட போட்டு இதை கூட்டணும். நம்பரை கூட்டுங்க. 2ஐயும் 5ஐயும் கூட்டினா 7. ரெண்டுலயும் எக்ஸ் இருக்கு, அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். இனி பிளஸ் 1 பிளஸ் 11 ரெண்டுமே பிளஸ். பிளஸ் குறியீட போட்டு கூட்டுங்க. 1ஐயும் 11ஐயும் கூட்டினா 12. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். படம் 1.16 கொடுக்கப்பட்ட வரைபடம் f of x இன் மூலமாக f of 9 is equal to 2 என்பது தெளிவாகிறது. அதாவது இங்க ஒரு வரைபடம் கொடுத்திருக்காங்க. இதுல x உடைய பிளேஸ்ல இங்க என்னது இருக்கு, 9 இருக்கு. x ஓட பிளேஸ்ல 9 இருக்கிறதுனால இந்த 9ஐ x அச்சுல தான் நீங்க பார்க்கணும். இது x அச்சு. x அச்சுல 9 இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்போ 9க்கு நேரா கரெக்டா அந்த வரைபடத்துல தொடணும். இது வரைபடம் 9க்கு நேரா இந்த இடத்துல தொடுது. பாத்தீங்களா? தொட்ட உடனேயே y அச்சுக்கு நேரா பாருங்க, என்னது இருக்கு, 2. கரெக்டா 2ன்னு கிடைக்குது. இதே மாதிரி தான் இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. இதே மாதிரி இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். என்னன்னா f of 0. முதல் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். f of 0. இப்ப x ஓட பிளேஸ்ல என்னது இருக்கு, 0 இருக்கு. x அச்சுல 0வை பார்க்கணும். இங்க இருக்கு. x அச்சுக்கும் y அச்சுக்கும் 0 பொதுதான். ஓகேங்களா? இப்ப 0க்கு நேரா பார்க்கணும். கரெக்டா அந்த வரைபடத்துல தொடணும். 9ல தான் அந்த வரைபடம் என்னது முடியுது. அப்போ 9 தான் என்னது இதோட ஆன்சர். இனி f of 7 எழுதிக்கலாம். f of 7. இப்போ x அச்சுல 7 பார்க்கணும். இது x அச்சு, இங்க 7 இங்க இருக்கு. அப்ப 7க்கு நேரா இந்த இடத்துல வரைபடத்துல தொடுதா, தொட்ட உடனேயே y அச்சுக்கு நேரா பாருங்க, 6 இருக்கு. அதுதான் அதோட ஆன்சர். இனி f of 2. f of 2. இப்ப x அச்சுல என்ன பார்க்கணும், 2 பார்க்கணும். x அச்சு இதுல 2 இங்க இருக்கு. ஓகே, 2க்கு நேரா கரெக்டா வரைபடத்துல தொடுது. தொட்ட உடனே y அச்சுக்கு நேரா பாருங்க, 6 இருக்கு. அப்புறம் என்னது, f of 10. f of 10. இப்ப x அச்சுல 10 பாருங்க. x அச்சுல 10 இங்க இருக்கு. அதுல என்னது வரைபடம் தொட்டு இருக்கு. பாத்தீங்களா? தொட்ட உடனேயே y அச்சுல பாருங்க, என்னது இருக்கு, இங்க 0. 10லயே தொடுது. அப்போ y அச்சுக்கு நேரா பார்த்தீங்க, என்னது இருக்கு, 0 இருக்கு. அதுதான் அதோட ஆன்சர். ஓகேங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன். x இன் m மதிப்பிற்கு f of x equal to 1 ஆக இருக்கும். அதாவது x ஓட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். இங்க x இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளேஸ்ல என்ன வரும் அதை தான் கண்டுபிடிக்க போறோம். சமத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியத y அச்சுல பார்க்கணும். இங்க 1 இருக்கு. அப்போ இது y அச்சு. y அச்சுல இந்த 1 பார்க்கலாமா, இங்க இருக்கு 1. அப்போ 1க்கு நேரா கரெக்டா அந்த வரைபடத்துல தொடணும். இங்க தொடுதா, தொட்ட உடனே x அச்சுல பாருங்க, 9க்கும் 10க்கும் இடையில வருது. இங்க இருந்து தொடங்கி இங்க வரைபடத்துல தொடுது. தொட்ட உடனே அப்படி x அச்சுல பார்க்கணும். 9க்கும் 10க்கும் நடுல 9.5. அப்ப x ஓட பிளேஸ்ல என்ன வரும், 9.5. முத இதை எடுத்து எழுதிக்கலாம். f of x is equal to 1. இப்போ x ஓட பிளேஸ்ல என்ன வரும், 9.5 வரும். சமத்துக்கு அந்த பக்கம் 1 இருக்கு. இப்ப x ஓட பிளேஸ்ல 9.5 இருக்கிறதுனால அதுதான் x ஓட மதிப்பு, 9.5. புரியுதா? இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்க, படம் 1.16 ஃபர்ஸ்ட் ஒன் மதிப்பகம், ரெண்டாவது வீச்சகம் காண்க. இங்க நம்ம முதல் மதிப்பகம் கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது வீச்சகம் கண்டுபிடிக்கணும். மதிப்பகம் அப்படின்னா x அச்சுல இருக்கக்கூடியது. பாருங்க, அந்த வரைபடம் எங்க முடியுது, 10ல தானே முடியுது. 0ல இருந்து தொடங்கி 10ல முடியுது. இப்ப எழுதிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஒன் மதிப்பகம் இஸ் ஈக்குவல் டு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கலாம். மதிப்பகம் அப்படினாலே எக்ஸ் அச்சில் உள்ளது, அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிக்கணும். சச் தட் இனி 0ல இருந்து தொடங்கி 10ல முடியுது. முதல் 0, அடுத்து லெஸ் தேன் ஈக்குவல் டு இந்த எக்ஸை நடுவில் எழுதிக்கலாம். மறுபடியும் லெஸ் தேன் ஈக்குவல் டு 10ல முடிகிறதுனால 10. இப்போ இந்த எக்ஸ் அப்படின்னா என்னன்னா மெய் எண்கள். சரிங்களா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. அதாவது 0ல இருந்து 10க்குள்ள நிறைய நம்பர்ஸ் வரும். 1.5, 2.5, 4.7 இந்த மாதிரி நிறைய வரும். அதனால தான் 6ன்னு எழுதியிருக்கேன், மெய் எண்கள். சரிங்களா? இனி ரெண்டாவது என்னது வீச்சகம். வீச்சகம் அப்படின்னாலே ஒய் அச்சில் உள்ளது. 0ல இருந்து தொடங்கி இந்த வரைபடம் எங்க முடியுது? 9ல முடியுது. இந்த வரைபடம் 9ல முடியுது. இப்ப எழுதிக்கலாமா? ரெண்டாவது வீச்சகம் இஸ் ஈக்குவல் டு வீச்சகம் அப்படின்னாலே ஒய்ல பார்க்கணும். சச் தட் 0 லெஸ் தேன் ஈக்குவல் டு நடுவில் ஒய் எழுதிருங்க. லெஸ் தேன் ஈக்குவல் டு இங்கே 9 வரும், ஏன்னா வரைபடம் 9ல முடியுது. ஓகே, இனிமே இங்கே ஒய்னா என்னது? மெய் எண்கள். இடையில நிறைய நம்பர் வரும், அதனால தான் 6 எழுதிக்கிட்டேன். அடுத்து 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்க, எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழலுரு என்ன? எஃப் என்ற சார்பில் அப்படின்னா எஃப் ஆஃப் 6, அதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். எழுதிக்கிறேன், எஃப் ஆஃப் 6. இப்போ எக்ஸோட பிளேஸ்ல என்னது இருக்கு? 6 இருக்கு. அதனால வரைபடத்துல எக்ஸ் அச்சுல 6 பாருங்க, இங்க இருக்கா? 6க்கு நேரா கரெக்டா வரைபடத்துல தொடரும். இங்க தொடுது. தொட்ட உடனேயே ஒய் அச்சுல பாருங்க என்னது இருக்கு? 5. அதுதான் எஃப் ஆஃப் 6ஓட மதிப்பு. இப்ப ஆன்சர் எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் ஆரின் நிழலுரு, அப்படிதான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. நிழலுரு இஸ் ஈக்குவல் டு 5. இவ்வளவுதான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். f of x equal to 2x கூட்டல் 5 என்க x not equal to 0 எனில் f of x கூட்டல் 2 மைனஸ் f of 2 by x ஐ காண்க. அதாவது இங்க f of x ஓட மதிப்பு கொடுத்துக்கிட்டு இதோட மதிப்பு கண்டுபிடிக்க கேட்குறாங்க. முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to என்ன கொடுத்துருக்காங்க? 2x கூட்டல் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் தனித்தனியா கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் f of x கூட்டல் 2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து f of 2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இதுல பிரதியிட்டா ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? f of x கூட்டல் 2 கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, x ஓட பிளேஸ்ல எங்க என்னது இருக்கு? x கூட்டல் 2. அப்ப x க்கு பதில் இதை எடுத்து பிரதியிடலாம். முதல் இந்த 2, அடுத்து x, x க்கு பதில் x கூட்டல் 2 பிளஸ் அந்த 5. இப்போ உள்ள கொண்டு பெருக்குங்க. 2ஐயும் xஐயும் பெருக்குனா 2 இன்டூ எக்ஸ், சென்டர்ல பிளஸ். இனி 2ஐயும் பெருக்குனா 4, அடுத்து பிளஸ் அந்த 5. ஓகே, இப்போ இந்த 2x அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பிளஸ் 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9ன்னு கிடைக்கும். இதோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இனி f ஆஃப் 2 அதுவும் கண்டுபிடிக்கலாம். f ஆஃப் 2 பாருங்க, x உடைய பிளேஸ்ல இப்ப 2 இருக்கு. அப்ப பிரதியிடலாம். இங்க 2 இருக்கு இன்டூ எக்ஸுக்கு பதில் இந்த 2 எடுத்து எழுதிக்கலாம். பிளஸ் அந்த 5. இனி 2ஐயும் 2ஐயும் பெருக்குனா 4 கிடைக்கும். பிளஸ் அங்க 5, 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9. இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சேர்த்து கண்டுபிடிச்சிடலாமா? அதை எடுத்து எழுதிக்கிறேன். f ஆஃப் x கூட்டல் 2 மைனஸ் f ஆஃப் 2 பை x இஸ் ஈக்குவல் டு, இப்போ f ஆஃப் x கூட்டல் 2 அதோட மதிப்பு 2x கூட்டல் 9. அப்ப அதுக்கு பதில் அதை எடுத்து எழுதிக்கலாம். 2x கூட்டல் 9, சென்டர்ல மைனஸ் இருக்கு. இனி f ஆஃப் 2, f ஆஃப் 2ஓட மதிப்பு 9. ஓகே, 9ன்னு எழுதிக்கலாம். பை கீழே x இருக்கு. இப்போ பிளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆயிடும். பாக்கி மேல என்னது இருக்கு? 2x இருக்கு, கீழே x இருக்கு. இப்போ கீழே உள்ள xும் மேல உள்ள xும் கேன்சல் ஆயிரும். பாக்கி 2 இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சார்பு f ஆனது f of x equal to 2x minus 3 என வரையறுக்கப்பட்டால், இங்க f of x கொடுத்துக்கிட்டு ஒரு 4 சப்டிவிஷன் கேட்குறாங்க. முதல் தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். f of x is equal to 2x minus 3 அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாமா? பாருங்க, முதல்ல f of 0ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து f of 1 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இதுல பிரதியிட்டா ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். இப்போ f of 0 கண்டுபிடிக்கலாமா? f of 0 பாருங்க, x ஓட பிளேஸ்ல என்னது இருக்கு? 0. அப்ப x க்கு பதில் 0ன்னு பிரதியிடலாம். முதல்ல அந்த 2, x க்கு பதில் 0, அப்புறம் மைனஸ் அந்த 3. 2ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0. பாக்கி அந்த மைனஸ் 3 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்ப 0ன்னு அதை மறைச்சிருங்க. இப்ப பேலன்ஸ் என்னது இருக்கு? -3. இதுதான் இதோட மதிப்பு.
இனி எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் 1. இப்போ எக்ஸோட பிளேஸ்ல என்னது இருக்கு? 1 இருக்கு. பிரதியிடுங்க. 2 எக்ஸுக்கு பதில் 1 மைனஸ் அந்த 3. 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 தான். மைனஸ் 3 மைனஸ் இருக்கு. அப்ப கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும். 3ல இருந்து 2 கழிச்சா 1. பெரிய எண் 3, அதோட குறியீடு மைனஸ். புரியுதா? மைனஸ்னா கழிக்கணும். 3ல இருந்து 2 கழிச்சா 1. கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும். 2 விடைக்கு 3 பெருசு, அதோட குறியீடு என்னது? மைனஸ். புரியுதா? இனி இத இதுல பிரதியிடலாம். இப்ப இதை எடுத்து எழுதிருங்க. எஃப் ஆஃப் 0 பிளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2. ஓகே, எஃப் ஆஃப் 0 மதிப்பு என்னது? மைனஸ் 3. அடுத்து எஃப் ஆஃப் 1 இதோட மதிப்பு மைனஸ் 1. நடுவில் பிளஸ் இருந்துன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் நீங்க. அடுத்து கீழே 2 இருக்கு. இப்ப பாருங்க, ரெண்டுமே மைனஸ். கூட்டும் போது 2 மைனஸ்னா அந்த மைனஸை போட்டுக்கிட்டு கூட்டிடணும். 3 1 கூட்டினா 4. பைக்கு கீழே 2 இருக்கு. இப்போ ஒரு மைனஸ் தானே இருக்கு. ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். இனி இது ரெண்டும் 2ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 2 2 ஈர் 2 4. மேல பாக்கி 2 இருக்கு, கீழே 1ன்னு எழுதிக்காண்டா. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு. இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸை காண்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் 0ன்னு கொடுத்துக்கிட்டு எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னது? 2x மைனஸ் 3. எழுதிருங்க. 2x மைனஸ் 3 சமத்துக்கு அந்த பக்கம் 0 இருக்கு. எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 2x இங்க வச்சுக்கலாம். மைனஸ் 3 அங்க போச்சுன்னா பிளஸ் 3 மாறும். பிளஸ்னா முன்னாடி பிளஸ் குறியீடு போடாண்டா. இப்போ எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. அங்க 3 இருக்கு. இந்த 2 பெருக்கல்ல இருக்கு. இடையில எந்த குறியீடும் இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெருக்கல் இருக்கக்கூடிய 2 அந்த சைடு போனா வகுத்தலாம் மாறும். அதனால பை போட்டுக்கிட்டு இந்த 2ஐ எழுதிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது. அதனால இதுதான் என்னது? எக்ஸோட மதிப்பு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. போன சம்முல எஃப் ஆஃப் எக்ஸ் 0ன்னு கொடுத்துருந்தாங்க. இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கோங்க. 2x மைனஸ் 3. அந்த சைடு எக்ஸ் இருக்கு. இனி எக்ஸை இந்த சைடும் நம்பரை அந்த சைடும் கொண்டு போகலாம். இங்க 2x இருக்கா? பிளஸ் எக்ஸ் இங்க வந்துனா மைனஸ் எக்ஸா மாறும். முன்னாடி குறியீடு இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் எக்ஸ் இங்க வந்துனா மைனஸ் எக்ஸ். இனி நம்பர் அங்க கொண்டு போகலாம். மைனஸ் 3 அங்க போச்சுன்னா பிளஸ் 3 மாறும். ஓகே, இப்ப நடுவில் மைனஸா கழிக்கலாம். எக்ஸ் முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். நம்பரை கழிங்க. 2ல இருந்து 1 கழிச்சா 1. 2ல எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். அந்த சைடு 3 இருக்கு. இப்ப எக்ஸ் முன்னாடி 1 இருந்துன்னா அந்த 1 எழுதாண்டா. வேற அந்த எக்ஸை மட்டும் எழுதிக்கிட்டா போதும். அந்த சைடு 3 இருக்கு. அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 3. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. போன சம் மாதிரி தான். சரிங்களா? இப்ப இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அதை எடுத்து எழுதியாச்சு. இப்ப எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாமா? 2x மைனஸ் 3. வேணா தனியா இங்க எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு எழுதியாச்சு. இப்ப பாருங்க, எக்ஸுடைய பிளேஸ்ல என்னது இருக்கு? 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பதில் இதை பிரதியிடலாமா? ஃபர்ஸ்ட் அந்த 2 இன்டு எக்ஸோட பிளேஸ்ல 1 மைனஸ் எக்ஸ். இனி அந்த மைனஸ் 3. ஓகே, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு, இப்ப 2 உள்ள கொண்டு பெருக்கலாம். 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2. அடுத்து மைனஸ் 2ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 2 இன்டு எக்ஸ். அப்புறம் மைனஸ் அந்த 3. இனி எக்ஸுடைய டேமை இந்த சைடு எழுத போறேன். முதல்ல இங்க என்னது இருக்கு? 2x இருக்கு. அப்புறம் மைனஸ் 2x இங்க வந்துனா பிளஸ் 2x மாறும். சமம். நம்பர் எல்லாம் அங்க வச்சுக்கலாம். இந்த சைடுல உள்ளதை எழுதிக்கலாம். இங்க 2 இருக்கு. அடுத்து மைனஸ் 3 இருக்கு. இனி மைனஸ் 3 சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 3 மாறும். ஓகே, இனிமே 2ஐயும் கூட்டினா 4. சென்டர்ல பிளஸ், அப்ப கூட்டிருங்க. 2ல எக்ஸ் இருக்கிறதுனால அதை ஒரு வாட்டி எழுதிக்கலாம். மைனஸ் 3 பிளஸ் 3 கேன்சல். பாக்கி என்னது இருக்கு? 2 இருக்கு. எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த சைடு 2 இருக்கு. 4 இங்க பெருக்கல்ல இருக்கு. அங்க போச்சுன்னா வகுத்தலா மாறும். அப்ப பைக்கு கீழே இந்த 4 எடுத்து எழுதிக்கலாம். இனி இது ரெண்டும் 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 1 2 2 ஈர் 2 4. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. மேல பாக்கி 1 இருக்கு, கீழே 2 இருக்கு. அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது? 1/2. இவ்வளவு தான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படம் 1.17 உள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது.
அதாவது இப்ப பாருங்க படம் 1.17. இது இங்கிலீஷ் மீடியம் புக், நீங்க உங்க புக்ல பாத்துக்கோங்க. இப்போ சதுர வடிவத்துல ஒரு துண்டு இருக்கு. இதோட பக்க அளவு 24 சென்டிமீட்டர். சதுரம் அப்படின்னாலே எல்லா பக்கமும் சமம். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் 24 சென்டிமீட்டர், இங்கே 24 சென்டிமீட்டர், இதுவும் 24 சென்டிமீட்டர், இதுவும் 24 சென்டிமீட்டர். இப்ப என்ன பண்றாங்கன்னா இதுல இருந்து 4 மூலைகளிலையும் சம அளவுள்ள சதுரங்கள் வெட்டி எடுக்கப்படுது. பாருங்க இங்க டார்க்கா இருக்கு பாத்தீங்களா, இததான் வெட்டி எடுக்கிறாங்க. சரிங்களா, இதை அப்படியே வெட்டி எடுக்கும் போது இனி இதை இப்படி நேராக்கி இந்த மாதிரி திறந்த பெட்டியை உருவாக்குறாங்க. அடுத்து இந்த பெட்டியின் கன அளவு V எனில் VI X இன் சார்பாக குறிப்பிடுக. இந்த பெட்டியோட கன அளவை Vன்னு கொடுத்துக்கிட்டு VI X இன் சார்பாக குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே இல்ல, இந்த பெட்டியோட கன அளவை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த பெட்டியோட வடிவம் கனச்செவ்வக வடிவம். யான்னு சொல்றேன், முதல்ல எழுதிக்கலாம். கனச்செவ்வக பெட்டியின் கன அளவு V is equal to ஃபார்முலா எழுதிக்கலாமா, L into B into H கன அலகு. இப்போ LBH இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பாருங்க நீளம் முதல் கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்திருந்தாங்க, இந்த சதுரத்துல 4 மூலைகளிலே இருந்து சம அளவுள்ள சதுரங்கள் வெட்டி எடுக்கப்படுதுன்னு கொடுத்திருந்தாங்க. அப்போ இந்த சிறிய சதுரத்தோட பக்க அளவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ், இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ். சரிங்களா, மொத்த நீளம் எவ்வளவுனா 24 சென்டிமீட்டர். அதனாலதான் இங்க 24. அடுத்து வெட்டி எடுக்கிறாங்க. ஓகேங்களா, வெட்டுறதுனால நடுவுல மைனஸ். வீடியோல சரியா தெரியலன்னு நினைக்கிறேன், உங்க புக்ல பாருங்க, கரெக்டா இங்க மைனஸ் இருக்கும். ஓகேங்களா, இனி இந்த சைட்ல எத்தனை எக்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் எக்ஸ், இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ், மொத்தமா 2 எக்ஸ் இருக்கு. சரிங்களா, அதனால அடுத்து 2 எக்ஸ். புரியுதா, மொத்த நீளம் 24, அதனால ஃபர்ஸ்ட் 24. வெட்டி எடுக்கிறதுனால நடுவுல மைனஸ். இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ், மொத்தமா 2 எக்ஸ், அதனால 2 எக்ஸ்னு இருக்கு. இப்ப நீளத்தோட மதிப்பு என்னது, 24 மைனஸ் 2 எக்ஸ். இதுதான் அகலத்தோட மதிப்பு. அகலமும் நீளமும் ஒரே மதிப்பு தான், எழுதிக்கலாம். நீளம்னா L. சரிங்களா, என்ன கொடுத்திருந்து 24 மைனஸ் 2 எக்ஸ். அடுத்த அலக சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும், ஏன்னா கொஸ்டின்லயும் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க அதனால. இனி அகலம், அகலம்னா B, அதுவும் இதே தான், 24 மைனஸ் 2 எக்ஸ் சென்டிமீட்டர். இனி உயரம் H கண்டுபிடிக்கலாமா. இப்ப பாருங்க இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ். சரிங்களா, இதை தான் வெட்டி அப்படியே நேராக்குறாங்க இந்த மாதிரி, இதுல இருந்து இது வரைக்கும். அப்ப அதோட அளவு என்னது, எக்ஸ். அப்ப உயரத்தோட அளவு என்னது, எக்ஸ் தான், எழுதிக்கலாம். ஹெச்சோட மதிப்பு எக்ஸ் சென்டிமீட்டர். இப்போ எல்லா அளவுமே ஒரே மாதிரி இருந்துன்னா அது கனசதுர வடிவம். இங்க ஒரே ஒரு அளவு மட்டும் மாறி இருக்கு பாத்தீங்களா, அதனால இது கனச்செவ்வக வடிவம். புரியுதா, இனி மதிப்பை இதுல பிரதியிடலாம். எல், எல்லோட மதிப்பு என்னது, 24 மைனஸ் 2 எக்ஸ், 24 மைனஸ் 2 எக்ஸ். பெருக்கல்னால பிராக்கெட் போட்டுக்கலாம். அடுத்து பி, பியோட மதிப்பும் அதே தான், எழுதிருங்க, 24 மைனஸ் 2 எக்ஸ். அடுத்து ஹெச், ஹெச்சோட மதிப்பு எக்ஸ், இதே பிராக்கெட்ல எழுதிக்கலாம். இப்ப 24 வச்சு பெருக்கலாம். முதல் 24ஐயும் 24ஐயும் பெருக்கலாம். பெருக்குனா 576 கிடைக்கும். நீங்க சைட்ல பெருக்கி பாருங்க. அடுத்து 24ஐயும் இந்த மைனஸ் 2 எக்ஸையும் பெருக்கலாம். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துரும். நம்பரை பெருக்குங்க, 24ஐயும் 2ஐயும் பெருக்குனா 48. அடுத்து ஒரே ஒரு எக்ஸ் இருக்கு, அதனால அது அப்படியே வந்துரும். இனி இந்த மைனஸ் 2 எக்ஸால 24 பெருக்கலாம். ஒரு மைனஸ் எழுதிடலாம். 2ஐயும் 24ஐயும் பெருக்குனா 48. அடுத்து இந்த எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் 2 எக்ஸையும் இங்க உள்ள மைனஸ் 2 எக்ஸையும் பெருக்கலாம். பெருக்கும் போது 2 மைனஸ்னா அது பிளஸ் ஆயிடும். 2ஐயும் 2ஐயும் பெருக்குனா 4. அடுத்து எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா, இந்த பிராக்கெட் போட்டுக்கலாம். வெளியே எக்ஸ் இருக்கு, அதை எழுதிருங்க. அடுத்து 576, அது அப்படியே வந்துரும். இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, அதனால இதை சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே மைனஸ், கூட்டும் போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 48ஐயும் 48ஐயும் கூட்டினா 96 கிடைக்கும். ரெண்டுல எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். இனி பிளஸ் அந்த 4 எக்ஸ் ஸ்கொயர், இதை எடுத்து எழுதிக்கிட்டேன். வெளியே எக்ஸ் இருக்கு. இப்போ இந்த எக்ஸை உள்ள கொண்டு பெருக்கணும். முதல் எக்ஸையும் 576ஐயும் பெருக்கணும். நம்பரை முதல் எழுதிக்கலாம், 576. அடுத்து அந்த எக்ஸ், இனி இந்த மைனஸ். இப்போ இந்த எக்ஸையும் 96 எக்ஸையும் பெருக்கலாம். ஒரு மைனஸ்னால அந்த மைனஸ் எழுதிக்கிட்டேன். இப்ப நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், 96. எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இனி எக்ஸையும் 4 எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கலாம். பிளஸ் இருக்கு, எழுதிடலாம். நம்பர் 4 மட்டும் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் கியூப்னு கிடைக்கும்.
அதாவது அடிமானம் சேமா இருந்ததுன்னா அதை ஒரு வாட்டி எழுதணும். இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ், எக்ஸை ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு அதோட அடுக்க கூட்டணும். எக்ஸோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. இப்போ அடுக்குல எது பெரிய எண்ணோ அதை முதல் எழுதிக்கணும். 3 தானே பெரிய எண். அப்ப இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். 4x3. அடுத்து இந்த ஸ்கொயர் எழுதிக்க போறோம். -96x². இனி இதை எழுதிக்கலாம். முன்னாடி குறியீடு இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிளஸ் 576 இன்டூ எக்ஸ். இனி அலகு எழுதிக்கணும். ஒன்லி கன சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இல்லாட்டா சென்டிமீட்டர் கியூப்னு எழுதிக்கணும். இவ்வளவுதான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். f என்ற சார்பு f of x equal to 3 minus 2x என வரையறுக்கப்படுகிறது. f of x² is equal to f of x whole square எனில் x ஐ காண்க. இங்க நம்ம x ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் f of x தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to என்ன கொடுத்திருக்காங்க? 3 minus 2x. இனி இதை வச்சுதான் x ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதை எடுத்து எழுதிக்கலாமா? f of x² is equal to f of x whole square. அதை எடுத்து எழுதியாச்சு. இப்ப பாருங்க, x உடைய பிளேஸ்ல என்னது இருக்கு? x². அப்ப x ஓட பிளேஸ்ல x² பிரதியிடலாம். முதல்ல அந்த 3, இனி மைனஸ் 2, அடுத்து x. xக்கு பதில் x² எழுதியாச்சு. சமம். இங்க பாத்தீங்கன்னா f of x இருக்கு, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கு. முதல் f of xக்கு பதில் அதோட மதிப்பு என்ன எழுதிக்கலாம்? 3 மைனஸ் 2x. புரியுதா? f of xக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி இங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இனி இந்த சைடுல உள்ளது அப்படியே வந்துடும். 3 மைனஸ் 2x². அடுத்து இங்க நடுவுல மைனஸ், அடுக்குல 2. அப்ப என்ன ஃபார்முலா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இங்கே அதே மாதிரி நடுவுல மைனஸ், அடுக்குல 2. அதனால இதை எப்படி எழுதிக்கலாம்னா a² மைனஸ் 2ab பிளஸ் b². இப்படி எழுதிக்க போறோம். முதல்ல a இருக்கா? a உடைய பிளேஸ்ல என்னது இருக்கு? 3 இருக்கு. அதனால a க்கு பதில் 3. இனி அங்க ஸ்கொயர் இருக்கு, எழுதிருங்க. மைனஸ் 2 இன்டூ a. a-யோட மதிப்பு 3. அடுத்து b. b உடைய பிளேஸ்ல அங்க என்னது இருக்கு? 2x. அப்ப b க்கு பதில் 2xன்னு எழுதிக்கலாம். பிளஸ் மறுபடியும் b. b க்கு பதில் 2x. ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர்னு எழுதிருங்க. இந்த சைடுல உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3 மைனஸ் 2x² இஸ் ஈக்குவல் டு அடுக்குல 2. அப்போ 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 3 9. அடுத்து மைனஸ். இப்ப இதை பெருக்கிடலாமா? நம்பரை ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. 3 6 6 2 12. எக்ஸ் ஒரு வாட்டி இருக்கு, எழுதிடலாம். பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா x² அப்படின்னு கிடைக்கும். இனி இதை இந்த சைடு கொண்டு வர போறேன். ஏன்னா இங்கே x² இருக்கு, இங்கே x². 2 விடைக்கு 4 பெருசு, அதுலயும் இது பிளஸ்ல இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துடலாம். முதல் 4x² வரிசையா தான் எழுதிக்கணும். இங்கே x² இருக்கா? இதை அடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் 2x² இங்க வந்துனா பிளஸ் 2x² மாறும். இனி x உடைய டேர்ம் மைனஸ் 12x. இனி நம்பர் எழுதிக்கலாமா? முதல் இங்குள்ளதை எழுதிக்கலாம். பிளஸ் 9. முன்னாடி குறியீடு இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். இனி பிளஸ் 3 சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3 சமம். இனி அங்க எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துட்டோம். அப்போ 0 எதுவுமே இல்லாட்டா 0ன்னு எழுதிக்கணும். இதுவும் x², இதுவும் x². அப்ப சால்வ் பண்ணலாமா? பிளஸ்ல இருக்கு, கூட்டிருங்க. 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. 2லயும் x² இருக்கு, அதை ஒரு வாட்டி எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் 12x பிளஸ் 9ல இருந்து 3 கழிச்சா 6. சமத்துக்கு அந்த பக்கம் 0 இருக்கு. இப்ப இது எல்லாமே 6ஆல வகுப்படும். அப்போ டிவைடட் பை 6 வகுத்துருங்க. பைக்கு கீழே 6 எழுதிக்கணும். இங்கேயும் 6, இங்கேயும் 6, இங்கேயும் 6. இந்த ஆரம் கேன்சல். பாக்கி என்னது இருக்கும்? x². இனி மைனஸ் 1 6 6 6 12. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. மேல பாக்கி 2x இருக்கும். கீழே 1ன்னு எழுதிக்காண்டாம். இங்கே இந்த 6 கேன்சல். எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் இருக்கு, பிளஸ் 1. மேல 0 இருந்து பைக்கு கீழே எது இருந்தாலும் அது மொத்தமா என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல 0 இருந்து பைக்கு கீழே எந்த நம்பர் இருந்தாலும் அது 0 ஆயிடும். இப்ப இதை காரணிப்படுத்தலாமா? பெருக்குனா என்ன கிடைக்கணும்னா x² முன்னாடி எதுவுமே இல்ல, அதனால கடைசியில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கலாம். பிளஸ் 1 குறியீடோட எழுதிக்கணும். அடுத்து கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா நடுவுல உள்ளது மைனஸ் 2 குறியீடோட எழுதிருங்க. இப்ப பாருங்க, பெருக்கும் போது 1 எப்ப கிடைக்கும்? ஓர் 1 1. 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1ன்னு கிடைக்கும். இங்க பிளஸ் இருக்கு. அப்போ பெருக்கும் போது எப்பெல்லாம் பிளஸ் வரும்? ரெண்டுமே பிளஸ் குறியீடுல இருந்தா பிளஸ் வரும், ரெண்டுமே மைனஸ்ல இருந்தாலும் பிளஸ் வரும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பார்க்கணும். கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கு? மைனஸ். அப்ப ரெண்டுலயுமே என்ன பண்ணணும்? மைனஸ் குறியீடு தான் போடணும். இனி செக் பண்ணுங்க. பெருக்கும் போது 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடுச்சா? 1 1 பெருக்குனா 1 கரெக்டா வந்துடுச்சு. இனி கூட்டும் போது 2மே மைனஸ்னா மைனஸ் போட்டுக்கிட்டு கூட்டணும். 2மே மைனஸ், அப்ப மைனஸ். இனி கூட்டுங்க. 1 1 கூட்டினா 2 கரெக்டா வருது. அப்ப எழுதிக்கலாம். இங்க எக்ஸ்ல தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிக்கிட்டு இந்த மைனஸ் 1.
இன்டு மறுபடியும் எக்ஸ் எழுதிட்டு அந்த சைடில் உள்ளது அங்கே -1 சமத்துக்கு அந்த பக்கம் 0 இருக்கு. இது தனித்தனியா 0க்கு கூட சமப்படுத்தலாம். முதல் x-1 இஸ் ஈக்குவல் டு 0 அல்லது மறுபடியும் x-1 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். -1 அங்கே போச்சுன்னா +1 மாறும். அல்லது இங்கே எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, -1 அந்த சைடு போச்சுன்னா +1. எக்ஸோட மதிப்பு ரெண்டுமே சேமா தான் கிடைக்குது, இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ விடை எடுத்து எழுதிக்கலாமா? விடை x ஈக்குவல் டு 1. ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால அதை ஒரு வாட்டி எழுதினா போதும். இவ்வளவுதான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் பறக்கிறது. அதாவது விமானம் 500 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்துல பறக்குது. சரிங்களா? விமானம் d தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை t மணியின் சார்பாக வெளிப்படுத்துக. அதாவது விமானம் d தொலைவு செல்வதற்கு அதோட காலத்தை t இன் சார்பா நம்ம எழுதணும். ஓகேங்களா? இப்ப என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? விமானத்தோட வேகம் கொடுத்திருக்காங்க 500 கிலோமீட்டர் பெர் மணி. அடுத்து தொலைவை நம்ம d எடுத்துக்கணும். காலம்னாலும் நேரம்னாலும் ஒண்ணுதான். அப்ப நேரம் என்னது? t. தந்திருக்கதை எடுத்து இங்க எழுதிக்கிட்டேன். வேகம் ஈக்குவல் டு 500 கிலோமீட்டர் பெர் மணி, தொலைவு ஈக்குவல் டு d, நேரம் ஈக்குவல் டு t. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? விமானம் d தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை t இன் சார்பா நம்ம வெளிப்படுத்தணும். சரிங்களா? அதாவது தொலைவு தான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். இப்ப தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா? தொலைவு இஸ் ஈக்குவல் டு வேகம் பெருக்கல் நேரம். இப்ப இதுல மதிப்பை பிரதியிடலாம். தொலைவுனா d, தொலைவுக்கு பதில் d எடுத்து எழுதிக்கலாம். வேகம், வேகம்னா 500 கிலோமீட்டர் பெர் மணி, இந்த 500 மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பெருக்கல் நேரம், நேரம்னா t. ஓகேங்களா? இனி d இஸ் ஈக்குவல் டு 500ஐயும் t-ஐயும் பெருக்குனா 500 இன்டூ t. இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். விமானம் d தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை t இன் சார்பா வெளிப்படுத்தியாச்சு. இவ்வளவுதான் இந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். அருகில் உள்ள அட்டவணையில் 4 நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது இங்க ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. இதுல 4 நபரோட முன்னங்கைகளின் நீளம் இங்க கொடுத்திருக்காங்க, உயரம் இந்த சைடு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் y மற்றும் முன்னங்கை நீளம் xக்கான உறவை y ஈக்குவல் டு ax கூட்டல் b என கண்டுபிடித்தார். அதாவது முன்னங்கையின் நீளம் x, உயரம்னா y, இதை ரெண்டையும் வச்சு அதோட உறவை கண்டுபிடிச்சிருக்காரு. y ஈக்குவல் டு ax கூட்டல் b. ஓகேங்களா? இந்த சம்முல இது ரொம்பவே முக்கியம். இங்கு a மற்றும் b ஆகியவை மாறிலிகள். இதுல இருக்கக்கூடிய a b ரெண்டுமே மாறிலிகள்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா, இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க. அதாவது இந்த உறவு சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா அம்புக்குறி படம் வரையணும். இப்ப அட்டவணையை பாருங்க. எக்ஸ் இருக்கா? எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு 35, 45, 50, 55 இதை எழுதிக்க போறோம். எழுதிக்கலாம். முதல் எக்ஸ், அதுக்கு கீழே 35, 45, 50, 55. இனி ஒய். அட்டவணையில ஒய் இங்கே இருக்கு. 56, 65, 69.5, 74. இப்ப இதை எழுதிக்கலாம். 56, 65, 69.5, கடைசியா 74. இப்போ அட்டவணையில 35 நேரம் என்னது இருக்கு? 56. அப்போ எக்ஸ்ல 35, ஒய்ல 56. இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு நடுவுல அம்புக்குறி வரைஞ்சுக்கணும். அப்புறம் 45 நேரம் 65 இருக்கு, 50 நேரம் 69.5 இருக்கு, 55 நேரம் 74 இருக்கு. வரைஞ்சிடலாமா? 45 நேரம் 65, அடுத்து 50 நேரம் 69.5 இருந்து, 55 நேரம் 74 இருந்து. இந்த மாதிரி கோடு வரைஞ்சுக்கிட்டு நடுவுல அம்புக்குறி வரைஞ்சிடணும். சரிங்களா? இப்ப சார்பு அப்படின்னா என்னன்னா, இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் துணை மதிப்பகத்துல ஒரே ஒரு நிழலுரு மட்டும்தான் இருக்கணும். பாருங்க, 35க்கு 56 மட்டும்தான் நிழலுரு. அதே மாதிரி 45க்கு 65, 50க்கு 69.5, 55க்கு 74. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்க ஒரே ஒரு நிழலுரு மட்டும்தான் இருக்கு. அப்ப இது என்னது? சார்பு. எழுதியிருக்கேன் பாருங்க. மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. எனவே இந்த உறவு ஒரு சார்பு ஆகும். இப்படி எழுதிக்கணும். இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. a மற்றும் b ஐ காண்க. a யோட மதிப்பும் b யோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல் இந்த உறவை எடுத்து எழுதிக்கலாம். அதான் எடுத்து எழுதிக்கிட்டேன். y ஈக்குவல் டு ax கூட்டல் b.
இனி ரெண்டு புள்ளிகளை வச்சு ரெண்டு சமன்பாடை உருவாக்க போறோம். ஃபர்ஸ்ட் புள்ளி என்னன்னா 35,56 நேரா தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? எழுதிக்கிறேன் பாருங்க. 35,56 எப்பவுமே ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ், கமாக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஒய். பிரதியிடலாமா? ஒய் இருக்கா? ஒய்க்கு பதில் என்ன எழுதிக்கணும்? 56 சமம். அடுத்து ஏ இருக்கு, ஏ ரெண்டாவது எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு முதல்ல எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு 35. இனி இந்த ஏ எடுத்து எழுதிக்கலாம் பிளஸ் அந்த பி. இத சமன்பாடு 1 எடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது புள்ளி 45,65 எடுத்துக்கலாம். 45,65. இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ், ரெண்டாவது இருக்கக்கூடியது ஒய். பிரதியிட்டுருங்க. ஒய்யோட மதிப்பு என்னது? 65 சமம். அடுத்து ஏ ரெண்டாவது எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு 45. இனி இந்த ஏ எடுத்து எழுதிக்கிறேன் பிளஸ் அந்த பி. இது சமன்பாடு 2. இங்க பாருங்க, இங்கேயும் பி இங்கேயும் பி, ஆனா ரெண்டுமே ஒரே குறியீடுல இருக்கு. வேற வேற குறியீடுல இருந்தாதான் கேன்சல் பண்ண முடியும். அப்ப குறியீட மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கழிக்கணும். சமன்பாடு 1 சமன்பாடு 2ஆல கழிக்கணும். கழிக்கணும்னா குறியீட முதல் மாத்தணும். இங்க முன்னாடி எந்த குறியீடு இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். மைனஸ் குறியீடு பிளஸ் ஆயிடும். இங்க பிளஸ் தான் இருக்கு, அப்போ மைனஸ். இனி இது பிளஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்போ பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல். இப்ப கழிங்க. 65ல இருந்து 56 கழிச்சா 9ன்னு கிடைக்கும். பெரிய எண் 65, அதோட குறியீடு மைனஸ். புரியுதா? ஒரு மைனஸ்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும். இனி அடுத்து சமம் இருக்கு. இங்கேயும் கழிங்க. 45ல இருந்து 35 கழிச்சா 10ன்னு கிடைக்கும். பெரிய நம்பர் 45, அதோட குறியீடு மைனஸ். ரெண்டுல ஏ இருக்கிறதுனால ஏ ஒரு வாட்டி எழுதிக்கணும். அடுத்து இந்த சைடு மைனஸ், இந்த சைடு மைனஸ். ரெண்டு சைடுலயுமே மைனஸ் இருந்தா இந்த மாதிரி கேன்சல் பண்ணிருங்க. இனி இங்க 9 இருக்கு, ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 10 இங்க கொண்டு வந்துடலாமா? பெருக்கல்ல இருக்கு, இங்க வந்து வகுத்துல மாறும். அதனால பைக்கு கீழே 10 எழுதிக்கலாம். அந்த சைடு ஏ. இனி இங்க ஒரு 0 தான் இருக்கு, அப்ப ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அதாவது இங்க 9 இருக்கா, கீழே ஒரு 0 இருக்கிறதுனால இந்த நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருங்க. புள்ளிக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டா 0. அந்த சைடு ஏ இருக்கு. இதுதான் ஏயோட மதிப்பு. இனி ஏயோட மதிப்பை சமன்பாடு 1ல பிரதியிடலாம். அதான் எழுதியிருக்கேன். ஏயின் மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட. அப்படி எழுதிக்கிட்டு இந்த சமன்பாடு 1ஐயும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, பிரதியிடலாம். 56 இஸ் ஈக்குவல் டு 35 இன்டூ ஏ. ஏக்கு பதில் என்ன எழுதிக்கணும்? 0.9 பிளஸ் அந்த பி. இனி இங்க 56 இஸ் ஈக்குவல் டு 9ஐயும் 35ஐயும் பெருக்கலாம். பெருக்குனா 315 அப்படின்னு கிடைக்கும். ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். பிளஸ் அந்த பி. இனி பிய மட்டும் வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? இங்க 56 இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. இங்க வந்துனா மைனஸ் ஆயிடும். மைனஸ் 31.5 சமம். அங்க பி மட்டும் இருக்கும். கழிக்கலாமா? 56. இதுல புள்ளி இல்ல, புள்ளி இல்லாட்டா புள்ளி போட்டு 0 எழுதிக்கணும். இனி இந்த புள்ளிய இந்த புள்ளிக்கு நேரம் வைங்க. புள்ளிக்கு முன்னாடி 31 இருக்கு, புள்ளிக்கு அடுத்து 5 இருக்கு. இப்ப கழிக்கலாமா? கடன் வாங்கணும். அப்போ 0 என்ன ஆயிடும்? 10 ஆயிடும். 6ல இருந்து 1 கழிச்சா 5. இப்ப பாருங்க, 10ல இருந்து 5 கழிச்சா 5, புள்ளிக்கு நேரம் புள்ளி. 5ல இருந்து 1 கழிச்சா 4, அடுத்து 5ல இருந்து 3 கழிச்சா 2. அப்ப என்ன கிடைக்குது? 24.5ன்னு கிடைக்குது. இதுதான் என்னது? பியோட மதிப்பு. அப்ப கொஸ்டின்ல கேட்ட மாதிரி ஏ பி ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் சப்டிவிஷன், முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. அதாவது முன்னங்கையின் நீளம்னா எக்ஸ், எக்ஸோட மதிப்பு 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இனி அந்த நபரோட உயரம் ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் அந்த சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாம். y is equal to a into x plus b. கொஸ்டின்ல எக்ஸோட மதிப்பு கொடுத்திருந்தாங்க. என்னன்னா 40 சென்டிமீட்டர். ஏயோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் 0.9. பியோட மதிப்பும் கண்டுபிடிச்சோம் 24.5. இப்ப இதுல பிரதியிடலாமா? ஒய் தான் கண்டுபிடிக்கணும். y is equal to ஏயோட மதிப்பு 0.9 இன்டூ எக்ஸ், எக்ஸோட மதிப்பு 40 பிளஸ் பி, பியோட மதிப்பு என்னது? 24.5. பெருக்கிடலாமா? முதல் 9ஐயும் 40ஐயும் பெருக்கலாம். 9 4 36. அடுத்து அந்த ஒரு 0 அப்படியே வந்துடும். இங்க ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். பிளஸ் அந்த 24.5. இனி கூட்டிடலாமா? முதல் 36.0 எழுதிக்கலாம். அடுத்து இந்த புள்ளிய இந்த புள்ளிக்கு நேரம் வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு? 24. புள்ளிக்கு அடுத்து 5 இருக்கு. கூட்டிருங்க. 0 5 கூட்டினா 5, புள்ளிக்கு நேரம் புள்ளி. 6 4 கூட்டினா 10, அப்ப 0 பாக்கி 1. 1 3 4, 4 கூட 2 கூட்டினா 6. அப்ப என்ன கிடைக்குது? 60.5. இதுதான் ஒய்யோட மதிப்பு.
ஆன்சர் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் அந்த நபரின் உயரம் எவ்வளவு? 60.5 அங்குலம் ஆகும். ஏன் நம்ம அலக அங்குலத்துல எழுதியிருக்கோம்னா அட்டவணையில உயரத்தோட அலக அங்குலத்துல தான் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ 4th சப்டிஷன் பார்க்கலாம். உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க. இங்க உயரம் கொடுத்திருக்காங்க. உயரம்னா ஒய்யோட மதிப்பு கொடுத்துக்கிட்டு முன்னங்கை நீளம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அதை தான் கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணலாம். முதல்ல அந்த சமன்பாடு எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி உயரம் ஒய்யோட மதிப்பு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. ஏபி இதுவும் எழுதியாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் இந்த சமன்பாடுல பிரதியிடலாமா? பாருங்க, ஒய்யோட மதிப்பு 53.3. அடுத்து சமம் இருக்கு. இனி ஏயோட மதிப்பு 0.9 இன்டு எக்ஸ் தான் இங்க கண்டுபிடிக்கணும். பிளஸ் பியோட மதிப்பு 24.5. இப்ப இதை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அதுக்கு முன்னாடி இங்க உள்ளதை எடுத்து எழுதிக்கணும். 53.3 பிளஸ் 24.5 இங்க வந்துனா மைனஸ் 24.5 மாறும். சமம் இனி அங்க 0.9 இன்டு எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்ப நடுவுல மைனஸ், அப்ப கழிக்கலாமா? முதல் 53.3 எழுதிக்கலாம். இனி இந்த புள்ளிய புள்ளிக்கு நேரம் வச்சிருங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு? 24. புள்ளிக்கு அடுத்து 5 இருக்கு. இப்ப கழிக்கலாம். 3ல இருந்து 5 கழிக்க முடியாது, அப்ப கடன் வாங்கணும். இந்த 3 என்ன ஆயிடும்? 13 ஆயிடும். இந்த 3ல இருந்து 1 கழிச்சா 2. இப்ப 13ல இருந்து 5 கழிச்சா 8. புள்ளிக்கு நேர புள்ளி. 2ல இருந்து 4 கழிக்க முடியாது, மறுபடியும் கடன் வாங்கணும். அப்ப 2 12 மாறும். 5ல இருந்து 1 கழிச்சா 4. 12ல இருந்து 4 கழிச்சா 8. அடுத்து 4ல இருந்து 2 கழிச்சா 2. அப்ப என்ன கிடைக்குது? 28.8 கிடைக்குது. எழுதிக்கலாம். 28.8 சமம் இந்த சைடு 0.9 இன்டு எக்ஸ் இருக்கும். இனி எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? முதல்ல இங்க உள்ளதை எடுத்து எழுதிக்கலாம். 28.8 0.9 பெருக்கல்ல இருக்கு. இங்க வந்து வகுத்துல மாறும். அப்ப பைக்கு கீழே 0.9 எடுத்து எழுதிருங்க. சமம் இனி அங்க எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த புள்ளியை நீக்க போறேன். பாருங்க, ஒரு நம்பர் தள்ளி தானே புள்ளி இருக்கு. அப்ப எதால பெருக்கணும்? 10ஆல பெருக்கணும். ஏன்னா இங்க ஒரு 0 இருக்கா? அப்ப பெருக்கும் போது இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி வெளியே வந்துடும். மேல 10ஆல பெருக்கினீங்கன்னா கீழேயும் 10ஆல பெருக்கணும். ஓகே, இப்ப பெருக்கும் போது என்ன ஆயிடும்? இந்த புள்ளி வெளியே வந்துடும். சரிங்களா? 0 இருக்கிறதுனால வெளியே வந்துடும். அப்ப புள்ளி இல்லாம எழுதிருங்க. 288 பை இங்கே அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. ஒரு 0 இருக்கிறதுனால இந்த புள்ளி வெளியே வந்துடும். அப்போ 9 மட்டும் தான் இருக்கும். முன்னாடி 0ன்னு எழுதிக்காண்டா. அந்த சைடு எக்ஸ் இருக்கு. இப்ப இது ரெண்டுமே 9ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 9 9 3 9 27. இப்ப 28ல இருந்து 27 கழிச்சா பாக்கி ஒன்னா அதை இங்க எழுதிக்கணும். இப்ப இது 18. 18ல 9 2 வாட்டி இருக்கும். 9 18. இப்ப எக்ஸோட மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். மேல பாக்கி என்னது இருக்கு? 32. கீழே 1னா எழுதிக்காண்டாம். இதுதான் அந்த நபரின் முன்னங்கையின் நீளம். எழுதிக்கலாம். தேர்ஃபோர் அந்த நபரின் முன்னங்கையின் நீளம் எவ்வளவு? 32 சென்டிமீட்டர். முன்னங்கையின் நீளத்தோட அலக அட்டவணையில சென்டிமீட்டர்ல தான் கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.